ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேர் கேமிங் தமிழ். நான் அதை அவங்க கிருத்திக் ரோஷன் பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கி எனக்கு ஒரு வேலை வந்துச்சு. அதாவது போலீஸ் சிஜேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு காலையிலே நான் இப்போ தான் முழிச்சோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸில் உள்ள ஒரு ஆள் ஃபோன் அடித்தார். எங்களோட ஹெட் வந்து ஃபோன் அடிச்சுட்டு, ஹலோ சிஜே, நீ வந்து அதான் நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ப்ளூபெரின்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. அது வந்து கொஞ்சம் சபிக்கப்பட்ட வில்லேஜுமே இருக்குது. எல்லாம் கொஞ்சம் சைக்கோமே ஆகிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் நீ அதை மட்டும் கொஞ்சம் போய் பாரு சொன்னாங்க. என்ன சார் ப்ளூபெரிக்கா சார், அதுக்கு வேறு டிபார்ட்மெண்ட் இருக்கலாம்னு சொன்னேன். அதுக்கு இல்லை சிஜே, நீ தான் சிஜே இதுக்கு கரெக்டு அப்படி சொன்னாங்க. நானும் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் ப்ளூபெரிக்கு என்ன ஆச்சுன்னு. அப்போ தான் ரொம்ப 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 அதாவது ரொம்ப மோசமான தகவல்கள்லாம் எனக்கு ரொம்ப அந்த என்னோடய கண்ணுக்கு படிச்சு. அதான் அவங்க கூட பேசலாம்னு சொல்லி வந்திருக்கேன். ப்ளூபெரி அப்படி வில்லேஜ் சொன்னாலே உங்களுக்கு பகல் நேரத்தில் அது ஒரு நல்ல வில்லேஜாக தான் இருக்கும். பட் ராத்திரி நேரத்தில் அதோட தொல்லை தாங்க முடியாது. எதோட தொல்லைன்னு பார்த்தீங்கன்னா அம்புலின்னு சொல்கிறாங்க. என்ன ப்ரோ நீ படத்தை பற்றி தான் பேசாதீங்க அப்படி கேட்காதீங்க. இப்போ இது படத்தை பற்றி தான் பேசலை. இது ரியல்லி ஜிடி சான் ஆண்ட்ரீஸில் ப்ளூபெரின்னு ஒரு இடம் இருந்திருக்கு. அந்த இடம் சபிக்கப்பட்டிருக்கு. சபிக்கப்பட்டதோட எக்ஸ்பெரிமெண்டல்னு சொல்லலாம். அதாவது அரசு வந்து தங்களோட இராணுவ வீரர்களை வந்து முதல்ல சோதிக்கிறதுக்காக அப்பாவி மக்களை ஏமாற்றி, அதாவது இப்போ சான் ஆண்ட்ரீஸே இப்போ ஒரு கவலைக்கிடமான இடத்துல இருக்குது. அதனால தான் சாம்போ டெக்கோட நிறுவனம் சான் ஆண்ட்ரீஸ் இருந்து சான் ஃபெராரியோவுக்கு போயிட்டு, சான் ஃபெராரியோவில் இருந்துச்சு, இப்போ சான் ஃபெராரியோவில் தான் இருக்குது. சான் ஃபெராரியோக்கு போயிட்டு சான் ஃபெராரியோவில் வந்து புதைக்க இடம் இல்லாத காரணத்தினால் லாஸ் வெஞ்சுராஸில் கொண்டு அப்பாவி மக்கள் இறந்து போனவங்கள புதைச்சாங்க. நான் இன்றைக்கி கண்டுபிடிச்ச கேஸ் ஃபைலை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் உங்கள் கிருத்திக். நீங்கள் பார்த்து கொண்டு போய் கேர் கேமிங் தமிழ். மறக்காம ஒரே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைவ் பாருங்கள், ஓகேவா? ஃபுல் வீடியோ பாருங்கள். ஓகே, அதான் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது 1969. அப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 25ஆம் நாள். அப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி ஒரு சின்ன வில்லேஜ் தான். சின்ன வில்லேஜ்னு சொல்கிறத விட இது வந்து ஒரு கார்ப்பரேட் கையில் உள்ள வில்லேஜ், ஓகேவா? கார்ப்பரேட்டு சாம்ராஜ்யங்கள் பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜில் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதுக்கு என்ன ப்ரோன்னு சொல்கிறீங்கன்னா, அப்போ வந்து மக்கள் எல்லாருமே கைக்கூலியாக போனாங்க, அடிமைகளாக போனாங்க. என்ன ப்ரோ சொல்கிற, இது உண்மையாக கேட்டிங்கன்னா உண்மை தான், ஓகேவா? கைக்கூலியாக அடிமைகளாக போனாங்க. அப்போ அதை கேட்க யாருமே இல்லை. உடனே இதை பயன்படுத்திக்கிட்ட அந்த அரசாங்கம் அந்த கார்ப்பரேட் கம்பெனியை வந்து இழுத்து மூடி மக்களுக்கு நான் நல்லா செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. அவங்க ஆட்சியை பிடிச்ச உடனே சாம்போ டெக்னோட இன்னொரு கார்ப்பரேட்டுக்கிட்ட இந்த மக்கள் விற்க ஆரம்பித்தாங்க. அதாவது இந்த சாம்போ டெக்னு நம்ம வந்து எலியை வச்சு டெஸ்ட் பண்ணுவோம் பார்த்திங்களா லேபில், இவங்க வந்து மனுஷங்களை வச்சு டெஸ்ட் பண்ணாங்க. அதாவது சாம்பி சோல்ஜர்ஸ் உருவாக்குறது. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு இன்னொரு நாட்டுக்கு சண்டைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நாட்டு சோல்ஜர்ஸ் செத்து போயிடுவாங்க. அப்போது சாம்பிஸ் வந்து சாகவே சாகாது. அது தலையை வெட்டினா மட்டும் தான் ஒரே தீர்வு. அதுக்குள்ளே அவங்க பல பேரை கொள்ளலாம். அதான் நம்மளோட கவர்மெண்ட்டோட ஒரே திட்டமாக இருந்துச்சு. அவங்க மக்களை பயன்படுத்தினாங்க, கார்ப்பரேட் கிட்ட மக்களை விற்றாங்க. இதை பேசும்போது, இதை வந்து கண்டுபிடிக்கும் போது சிஜே இருந்துக்கணும், நானாக இருக்கட்டும், ரொம்ப ஷாக் ஆகிட்டோம். இந்த மாதிரி நடந்திருக்கான்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ளூபெரியில் பார்த்தீங்கன்னா சாம்பி வில்லேஜர்ஸால் பாதிக்கப்பட்டாங்க. அந்த ரேடியேஷன் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒருத்தரை காமிக்கிறேன் பாருங்கள். இவரும் ரேடியேஷனால் இறந்தவர், ரொம்ப பாதிச்சவர். இங்கே பாருங்கள், இந்த வில்லேஜில் முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருப்பாங்க. பாருங்கள் எப்படி இருக்காங்க. அப்படியே இவரை முடி தான் கொட்டி, ஒரு முடியே இருக்காது பாருங்கள். கை, உடம்பு, மீசை, அதுக்கப்புறம் அந்த ஐப்ரோ, தலை, எங்கேயோ எல்லாம் ரேடியேஷனால் வந்த கதிர்வீச்சால் வந்த மிகப்பெரிய பாதிப்புகள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்காருன்னு. முடி இல்லாமல் வாயில் வந்து அந்த பல்லாம் கொட்டி போயின. ரேடியேஷனோட தாக்கம் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒரே சாம்போ டெக் நிறுவனம் தான். மக்கள் எதிர்த்து போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. 1974 சாம்போ டெக் பார்த்திங்கன்னா நம்ம சான் ஆண்ட்ரீஸை விட்டு போனாலும் அது நடத்தின ஆய்வாளர் பாதிக்கப்பட்டவங்க இன்னும் நம்ம ஊரில் இருக்க தான் செய்கிறாங்க, ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து இந்த வில்லேஜ் பார்த்திங்கன்னா இதுக்காக இது வந்து பெரிய கிரிமினல் வில்லேஜ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் இந்த சேஃப் ஹவுஸ் கிட்ட வந்தீங்கன்னா இங்கே போலீஸ் டூ நாட் கிராஸ் இருக்கும். ஆனால் எந்த பிளேஸ்லேயுமே இதே மாதிரி ஒரு இது இருக்காது. அப்போ ப்ளூபெரி வந்து அப்படி ஒரு கொலை நகரம். சில பேர் சொல்கிறாங்க
அது மரண தண்டனை கைதிகளை மட்டும் தான் அவங்க வந்து பயன்படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. ஏன்னா மரண கைதிகள் எல்லாத்தையுமே அவங்க வந்து உடனே அவங்கள வந்து அந்த சாவடிச்சிருவாங்க. பட் இவங்க பொது மக்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதனால தான் நான் வந்து ரிசர்ச் கொண்டு வந்திருக்கேன். கைஸ், இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோரி பேஸ்டு GTA சான் ஆண்ட்ரீஸ் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் மேலும் நிறையா பார்ட் எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CJ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்குது அப்படி சொல்லி சார்கிட்ட கேட்டாங்க. சார் வந்து உடனே பார்த்தீங்கன்னா அதை ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சரி CJ நீங்களே கேஸ் எடுத்து பார்த்துன்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லி CJயும் நெக்ஸ்ட் பாட்டுக்கு தயாரிடாரு. கைஸ், நெக்ஸ்ட் பாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ் வெஞ்சரஸுக்கு போகிறோம், சான் ஃபெராரி போகிறோம். ஓகே, இந்த பாட்டு பிடிச்ச நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேர் கேமிங் தமிழை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு 2வது பாட்டில் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் see you in the next video. Tata, bye bye, goodbye guys. See you in the next video.